வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன, பூண்டு பொடி. இந்த பூண்டு பொடியோட ஒரு அருமையான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஏன்னா இடியாப்பத்துக்கு இந்த பூண்டு பொடி நல்லா இருக்குமா கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம இந்த பூண்டு பொடி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அந்த கார்லிக்கோட வாசனை மட்டும் இல்லை, அந்த காஞ்ச மிளகாலாம் போட்டிருப்போம், அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பூண்டு பொடி பண்ணும்போது அந்த பூண்டை தனியாக வறுத்துருப்போம். வறுத்த பூண்டை கொஞ்சம் ட்ரேயில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆற விடணும். அப்படி ஆற விட்டுனா ஏன்னா பிசு தன்மை இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பூண்டை வறுத்த பிறகு லைட்டாக ஆற விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணியிருப்போம். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கவனமாக இதை கவனத்தில் வச்சு நீங்கள் பண்ணினா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடியாப்பம். நார்மலாக என்ன பண்ணுவீங்க, இடியாப்பத்துக்கு ஒன்று ஸ்டூ, அப்படின்னா தேங்காய் பால், அப்படி இல்லைனா குருமா, இந்த மாதிரி தான் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் அந்த பூண்டு பொடியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படின்னா நெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ரெண்டு ரெசிபிக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாமா? பூண்டு பொடிக்கு தேவையான பொருட்கள்: பூண்டு 80 கிராம், உளுத்தம்பருப்பு 6 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், வெள்ளை எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், உடச்ச கடலை 1 டேபிள் ஸ்பூன், ட்ரை கொப்பரை தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 30 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு, நாட்டு சர்க்கரை 1 to 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பூண்டு பொடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டால், நான் சொன்ன குவான்டிட்டி பூண்டை ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். அதனால் இந்த மண்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா, இந்த பூண்டு வறுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே டைமில் இந்த பூண்டு இடிச்சிருக்கேன். கொஞ்சம் தோலோடு தான் போடுறோம். நீங்கள் இடித்த பூண்டை மேலோட்டமாக இருக்க தோலை கொஞ்சம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரெடியான அந்த பூண்டை அப்படியே இன்னொரு ட்ரேயில் மாற்றுறோம். இந்த ட்ரேயில் மாற்றின பிறகு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இந்த கார்லிக்கை ட்ரை ஆகட்டும்னு சொல்லி விட்டுருங்க. அதாவது எண்ணெய் எல்லாமே தனியாக வரணும். அதுக்கு பிறகு இந்த பூண்டு ட்ரை ஆக அதுக்கப்புறம் பவுடர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரை ஆகட்டும் சொல்கிறேன். முடிஞ்சால் ஒரு டிஷ்யூ பேப்பர் கீழே போட்டு அதுக்கப்புறம் பூண்டு போடுங்க. இதுக்கு பிறகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி தான் தனித்தனியாக வறுக்கணும். ஏங்கிட்டனா நீங்கள் பூண்டோட இந்த உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பு போட்டு வறுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வறுக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இந்த மாதிரி கலர் மாறுற டைமில் இன்னொரு ட்ரேயில் மாற்றுருங்க. இதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் நான் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும். காரம் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போடலாம், காரம் வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையும் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த பூண்டு காஞ்ச மிளகாய் வறுக்கும் போது கண்ணெரிச்சல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்லோவாக வறுத்து எடுத்து வச்சுருங்க. இதுக்கப்புறம் அதே ட்ரேயில் அந்த வறுத்த பருப்பையும் இதில் போட்டுரும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த எள்ளு, இந்த இடத்துல சில பேர் கேட்பாங்க கருப்பெல்லு யூஸ் பண்ணலாமல் கேட்பாங்க. கண்டிப்பாக கருப்பெல்லு வேண்டாம். அப்படி கருப்பெல்லு போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் இந்த வெள்ளை எள்ளு லைட்டாக வறுக்கிற டைமில் கொஞ்சம் உடச்சக்கலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் திருவின கொப்பரை தேங்காய், இந்த இடத்துல ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா வேண்டாம். ஏன்னா நம்ம பவுடர் பண்ணுறோம். அதனால தான் கொப்பரை தேங்காய் போட்டிருக்கேன். ரெடியானதை இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பெருங்காயம், உப்பு தேவையான அளவுக்கு. உப்பு எதுக்காக போடுறோன்னு கேட்டால், அந்த காரம், அந்த பூண்டோட வாசனை, அந்த டேஸ்ட்லாம் தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியறதுக்காக மட்டும்தான் உப்பு போடுறோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரைலாம் போட்ட பிறகு நல்லா அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிருங்க.
நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக வந்திருக்கும். கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் அரைச்சின்னா அந்த பூண்டில் இருக்க எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டைட் ஜாரில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாது. அதே டைமில் அந்த வாசனை அப்படியே இருக்கும். குறைஞ்சபட்சம் 1 மாதம் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு ஒரு அருமையான ரெசிபி. இந்த பூண்டு பொடியோட ஒரு அருமையான இடியாப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நார்மலாக நான் சொன்ன மாதிரி இடியாப்பத்தோட குருமா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த பூண்டு பொடி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி தான். இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பச்சரிசி 1 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, உப்பு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடியாப்பத்துக்கு நம்மக்கிட்ட இருக்க இந்த பச்சை அரிசி, இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டிருக்கேன். இந்த பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் ரெண்டும் ஒரே அளவாக இருக்கணும். நீங்கள் 1 கிலோ எடுத்துக்கலாம், இல்லை 2 கிலோ எடுத்துக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு பச்சை அரிசி போடுறீங்களோ அதே அளவுக்கு இந்த இட்லி அரிசி போட்டுக்கணும். சரிங்களா? இந்த அரிசியில் மாற்றம் இருக்கக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டனா சில பேர் புழுங்கல் அரிசி போடலாம், இல்லை வேறு எதுனா சாப்பாட்டு அரிசி போடலாம்னு சொல்லி கேட்பீங்க. அப்படி போட்டுனா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வராது. அதனால தான் இது என்னோடய மெத்தட், என்னோடய ஸ்டைல் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போ இந்த அரிசியை நல்லா ஊற வைக்கிறோம். இந்த ஊற வைக்கிற பக்குவம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கு பிறகு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அரிசி ரெடியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த அரிசியை நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடு எடுத்து போய் மாவு அரைக்கக்கூடாது. நல்லா காய வச்ச அரிசி நல்லா ட்ரையாக இருக்கணும். அதுக்கு பிறகு தான் நம்ம எடுத்து போய் மாவு மிஷினில் கொடுத்து நல்லா அரைக்கணும். நீங்கள் வீட்டில் அரைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அரைக்கலாம். நல்லா மிக்ஸியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், மாவு மிஷினில் கொடுத்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மாவு அரைக்கிற பக்கம் இடியாப்ப மாவு சொல்லி நீங்கள் அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக அரைச்சி கொடுத்துருவாங்க. இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துருப்பீங்கல்ல, அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் வெதுவெதுன்னு இருக்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தண்ணி யூஸ் பண்ணும்போது பச்சை தண்ணி யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் வெதுவெதுன்னு தண்ணி எடுத்து மாவு மிக்ஸ் பண்ணணும். மாவு டைட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக மாவு புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் கையில் எடுத்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக மாவு இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் மாவு மிக்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு பிறகு இந்த மாதிரி இடியாப்ப குழாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப குழாய் மரக்குழாய் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லாதவங்க நீங்கள் அந்த ஸ்டீலில் வர்றது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடியாப்ப குழாயில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியாக புளியறதுக்காக. நீங்கள் இந்த இடத்துல எண்ணெய்க்கு பதிலாக தண்ணியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த தட்டிலையும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் போடலாம். அதாவது காடா துணி சொல்லுவாங்கள்ல, அந்த காடா துணியும் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் எல்லாத்தையும் நான் எண்ணெய் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. இதுக்கு பிறகு இந்த இடியாப்ப குழாயில் மாவு போட்டிருக்கேன். இந்த மாவு அதிகமாக போடக்கூடாது, ஒரு பாதி அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாவு பாதி அளவுக்கு அந்த குழாயில் போட்டு அதுக்கப்புறம் அந்த இடியாப்ப தட்டு வச்சு நீங்கள் அப்படியே நல்லா புளிய வேண்டியதான். இந்த புளியிற பக்குவம் என்ன கேட்டினா, கரெக்டாக ஒரு 2 லேயர் வரலாம் அதிகபட்சம். நீங்கள் ரொம்ப அதிகமாக புளிஞ்சிட்டுனா ரொம்ப கெட்டியாகிடும். அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு லேயர், திருப்பி செகண்ட் லேயர். நீங்கள் வீட்டில் இட்லி தட்டு இருந்தாலும் நீங்கள் அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா சூடாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்டீம் பண்ணுறதுக்கு முன்னாடி பச்சை தண்ணியை வச்சு புளிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு பண்ணக்கூடாது. அந்த இட்லி ஸ்டீமில் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அந்த இடியாப்ப தட்டு உள்ளே வச்சு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸில் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துலாம். அதே டைமில் ரொம்ப ஸ்டீம் பண்ணாலும் ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஸ்டீம் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. எந்த அரிசியை யூஸ் பண்ணுறோம், அதே டைமில் எப்படி ஊற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துன்னு வரோம், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இடியாப்பம் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.